உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வணக்கம் ஐயா. Yes, you can proceed. Thank you, Your Honor. எனது கட்சிக்காரர் ராஜா ஒரு அப்பாவி. அவரை பழி வாங்குறதுக்காக யாரோ கஞ்சா பொட்டலத்தை அவர் பேக்ல வச்சிருக்காங்க. Objection, Your Honor. போலீஸ் அவரை கையும் களவுமா புடிச்சிருக்காங்க. இப்ப இது யாரோ செஞ்ச சதின்னு சொல்றது அர்த்தமே இல்லாதது. இவர் பேரை கெடுக்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செய்யறதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பவரும் இல்ல, பெரிய பிசினஸ் மேனும் இல்ல. இவர் ஒரு சாதாரண டீ விக்கிறவர். கஞ்சா வித்தது என் கட்சிக்காரர்னா வாங்கின யாரையாவது இங்க கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே? ஏன் நிறுத்தல? யுவர் ஆனர், கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருளை வச்சிருக்கிறது மிகப்பெரிய குற்றம். இந்த கேஸுக்கெல்லாம் விசாரணையே இல்லாம என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். அதனால முதல்ல அந்த குற்றத்துக்கு தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கினவங்க யூஸ் பண்ணவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கலாம். போலீஸ இது விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? ஐயா, இது சம்பந்தமா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தகவல், குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட இருந்த கஞ்சா பொட்டலம் தான். இது பிரபல ரவுடி துட்டுக்குமார்கிட்ட இருந்து வாங்கப்பட்டது என்பது மட்டும்தான். துட்டுக்குமார் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லைங்கய்யா, அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு போனோம். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினப்போ ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருங்கய்யா. சூப்பர். யுவர் ஆனர், வித்தவை இறந்து போயிட்டான், அதை வாங்கினவர் இங்க தானே இருக்காரு. இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம்னு எனக்கு தெரியல யுவர் ஆனர். ஆனா வாங்கினது ராஜா இல்லையே. அப்ப வேற யாரு வாங்கினது? அது யாருன்னு காட்டுங்க, அவங்கள விசாரிப்போம். என்ன பரமேஷ் யோசிக்கிறீங்க? அப்படி ஒரு ஆளே இல்ல, அதானே? இல்ல, இருக்காங்க. யுவர் ஆனர், இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க எதிர்க்கட்சி வக்கீல் இன்னொருத்தர் இருக்காருன்னு நாடகம் ஆடுறாரு. யார்? அப்பா, 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 என்னாச்சுப்பா? மிஸ்டர் பரமேஸ்வரன். அப்பா, மாமா, ஐயோ, அப்பா, என்னங்க? என்ன இது அடுத்த நாடகமா மிஸ்டர் பரமேஷ்? தம்பி, அங்கெல்லாம் போவாதீங்க, நில்லுங்க. மாமா, என்னாச்சு மாமா? உட்காருங்க. மாமா என்ன பண்ணுது? மாமா, என்னாச்சு? இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. குடிங்க. என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்ல, டேப்லெட் போட மறந்துட்டேன். ஐயோ மாமா, இப்ப பரவாயில்லையா? மிஸ்டர் பரமேஸ்வரன், are you okay? எப்படி இருக்கீங்க? Do you want any medical help? நோ சார். வேணா இந்த கேஸை ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாமா? யுவர் ஆனர், அவரோட திட்டமே அதுதானே. என்னங்க பண்ணுது? ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இல்ல ஐஸ்வர்யா, டென்ஷன்ல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஒரு half an hourல நான் சரியாயிடுவேன். மாமா, யுவர் ஆனர், இல்லம்மா, கேஸ் இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா? தோத்துருவோன்னு தெரிஞ்சு இப்படி கேக்குறாங்க யுவர் ஆனர். வாங்க மாமா, ஹாஸ்பிடல் போலாம். எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ போய் உட்கார். போமா, போய் உட்கார். போமா, போய் உட்கார்.
ஐஸ்வர்யா, யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், கஞ்சாவை வச்சு ஆளுங்களை பிடிக்கிறது போலீஸுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஒருத்தரை பழி வாங்கணும்னா இது வழக்கமா நடத்தப்படுற நாடகம். அப்படி நாடகத்தை நடத்தினவங்களை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பழி வாங்கப்பட்டவன பலி கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? கஞ்சா வியாபாரி துட்டுக்குமார் ராஜா தப்பு செய்யலன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ராஜாவை விடுதலை செய்ய இந்த கேஸுக்கு இது ஒன்னே போதும். தப்பு செஞ்சவங்கள போலீஸ் தேடி புடிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து நிறுத்தணும். அவங்களுக்கு அரசு தரப்பு வக்கீல் தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுக்கட்டும். நான் தடையா இருக்க போறதில்ல. அடுத்ததா இன்ஸ்பெக்டர், ராஜா கஞ்சா வித்தாருன்னு சொல்றீங்களே, அவர் கஞ்சா வித்த பணத்தை கைப்பத்தினீங்களா? அதுல பணம்லாம் இல்லங்க, சில்லற காசா பார்த்தா ஒரு 300 ரூபா இருக்கும். அந்த சில்லற காசுக்காக லேட் நைட்ல டீ வித்துட்டு இருக்கிறவனை புடிச்சிட்டு வந்து அவன் கஞ்சா வித்தான், கையும் களவுமா புடிச்சோன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இவரான இவர் டீல கஞ்சாவை கலந்து வித்தது தெரியாம புதுசா வந்திருக்கிற வக்கீல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரு கஞ்சா விக்கல, கஞ்சா டீய தான் வித்திருக்காரு. அப்படி பார்த்தாலும் 1000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கேன் டீல ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள கஞ்சாவை யாராவது கலந்து விற்பாங்களா? அப்படி வித்தானா கஞ்சா கலந்த அந்த டீய ஒரு கிளாஸ் 100 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா போலீஸ் பார்த்தது சில்லற பணம் 300 ரூபாய். மேட்சே ஆக மாட்டேங்குதே. போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. என்னோட கிளையண்ட அப்ப நான் கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். அதை விட்டுட்டு ஒரு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்காதீங்க. யுவர் ஆனர், எல்லாரும் சொல்ற அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன். 100 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி தண்டிக்கப்பட்டா அது நியாயம் இல்ல, அநியாயம். இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. பேசி சபையோட நேரத்தை வீணடிக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதுக்கு மேல இந்த கேஸை இழுத்துக்கிட்டு போறதுல எந்த நியாயமும் இல்ல. அப்படி இழுக்கணும்னா எதிர்க்கட்சி வக்கீல் சொல்ற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பாயிண்ட்ஸ் துட்டுக்குமார் கிட்ட இருந்து கஞ்சாவை யார் யார் வாங்கினாங்கிற ஆதாரத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. அது எப்ப கிடைக்குதோ அப்ப இந்த கேஸை நாம கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கேஸை நான் தள்ளுபடி செய்யறேன். ராஜாவை நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. வெல் டன் ஐஸ்வர்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராஜா, ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. நீங்க அவமானப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் ஆஜரானேன். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நம்ம புள்ள கிடைச்சிட்டான்னு கோவில்ல நேத்தி கடன் செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கறதால உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. சரி, வாங்க போலாம். அண்ணி கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ராஜா வரீங்களா?
போய் இருமா. கார் சாவி சாவியை கொடுங்க. ஜெயராம் கிட்ட கொடுங்க. நான் ஓட்டுறேன், நீ போய் உட்கார். சரி வா ராஜா போலாம். அஞ்சலி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அஞ்சலி. சரி வா. வாங்கம்மா. இப்ப என்ன அஞ்சலி பண்றது? ராஜா நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணி போலாமா? ஆட்டோ வா. எவனோ ஒருத்தனுக்கு நேர்த்தி கடன் பண்றதுக்கு என்ன காக்க வச்சுட்டு இந்த ஐஸ்வர்யா அவ புருஷனை கூட்டிட்டு வர போயிருக்கா. இதுக்காகவா என் புருஷன் பொத்தி பொத்தி வச்சிருந்த 25 வருஷம் உண்மைய நான் இப்படி போட்டு உடைச்சேன்? வாளு போய் கத்தி வந்த கதையா ராஜா போயிட்டு ஜெயராம் வந்துட்டான். ஐயோ அவன் மட்டும் வாரிசா வந்து நின்னா எங்களெல்லாம் நடு தெருவுக்கே அனுப்பிடுவான். இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நல்லா போயிட்டு இருந்த கதைய நான் நாசம் பண்ணிட்டனும். ஐயோ என்னது இது? கோவில் பெல் அடிக்குது. அப்பாதான் உண்மையோ? ஐயோ கடவுளே, நீ தம்பா காப்பாத்தணும். என்ன நீ எல்லாம் ரெடி தானே? இங்க ரெடி பண்றதுக்கு என்ன இருக்கு ஐஸ்வர்யா? சாமி இங்கதான் இருக்கு, உண்டியலும் இங்கதான் இருக்கு, மந்திரம் சொல்றதுக்கு ஐயரும் இங்கதான் இருக்காரு. நீங்க வர வேண்டியதுதான் பாக்கி. நீங்களும் வந்துட்டீங்க. சரி வாங்க நீ போலாம். ஐஸ்வர்யா அங்க பாரு. வேற எதுக்கு வருவாங்க? இந்த நேத்து கடனை நடக்க விடாம தடுக்க தான் வராங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? எனக்காக நீங்க ஆஜராகி என்ன வெளியே எடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். நான் ஆஜரானது உனக்காக இல்ல, என் புருஷனுக்காக. அவர் கமிட் பண்ண கேஸ அவரால வாதாட முடியலங்கிறப்போ அவரோட பேரை காப்பாத்த நான் வாதாடினேன். மத்தபடி உன்னை காப்பாத்துறதுக்காகலாம் இல்ல. நீங்க எதுக்காக வாதாடினாலும் அதுல ஒரு நல்லதுக்காக தான் வாதாடி இருக்கீங்க. அந்த நல்லதால பயனடைஞ்சது நாங்கன்றப்போ அதுக்கு நன்றி சொல்றது தானே நாகரிகம். அதுக்காக தான் நாங்க வந்தோம். ஓ நன்றி எல்லாம் எனக்கு வேணாம். என் புருஷனுக்கு நீங்க மறு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. இத உதவி இல்லைன்னு நீங்க சொன்னாலும் எங்களால் அப்படி நினைக்க முடியாது. இந்த உதவிக்கு நாங்க என்னைக்காவது ஒரு நாள் பதில் உதவி செஞ்சு உங்களை காப்பாத்தி எங்க நன்றி கடனை செலுத்துவோம். ராஜா அம்மா வெறுமனே ஆசீர்வாதம் பண்றதுக்கு பதிலா இந்த தட்டுல இருக்கிற அட்சதை எடுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கால்ல விழுந்தவங்க நமக்கு எதிரியா இருந்தா கூட ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுவும் இல்லாம சாமிக்கு நேர்த்தி கடன் பண்ண வந்தப்போ நம்மளால யார் மனசும் புண்படக்கூடாது. அது நாம செய்ய போற காரியத்துக்கு தடையாயிடும். அவ்வளவு ஏன் சாபமா கூட மாறலாம். பூஜைக்கு ஏற்பாடு பண்ற, உள்ள வாங்க.
என் புருஷனுக்காக கோர்ட்ல நின்ன. இப்போ என் புள்ளைக்காக நேர்த்தி கடன் பண்ண வந்தப்போ நீங்க குறுக்க வந்ததுனால அட்சத போட்டேன். இதுவே வேற இடம் இல்ல வேற நேரமா இருந்தா நான் உங்களை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. வாங்க போலாம், வாங்க நீ. வாஞ்சலி போலாம். அஞ்சலி, நான் கிடைச்சதுக்காக அம்மா 10 பவுன் சங்கிலிய கோயில் உண்டியல்ல போட போறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே என்ன ஜமீன் வாரிசாவும் அறிவிக்க போறாங்க. இதுக்கப்புறமாவது நீ ஹே, உன்னை நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா அழுவறதான்னு தெரியல. இவ்ளோ தப்பு பண்ணிட்டு நீ இன்னும் ஜமீன் ஆயிடுவேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியுது? உனக்கு குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதானே, மனசாட்சி இருந்தா தானே குற்ற உணர்ச்சி இருக்கும். நீதான் ஒரு கேடு கெட்டவனாச்சு. உனக்கெல்லாம் எங்க அது இருக்க போகுது? தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஹே, நான் நினைச்சிருந்தா இந்நேரம் உன்னையும் மகத்தியையும் உண்மையான கஞ்சா கேஸ்லயும் உண்மையான கொலை கேஸ்லயும் உள்ள தள்ளிருக்க முடியும். நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு ஏன் போலீஸும் சொல்லல, மாமாவும் ஒரு பாயிண்டா ஏன் சொல்லலன்னு யோசிச்சு பாத்தியா? இப்ப சொல்லு, ஏன் சொல்லல? உங்க 2 பேர் மேலயும் அத்தை ரொம்ப பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அது சுக்கு நூறா உடைஞ்சா அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில தாங்கிக்க முடியாது. அவங்க உடம்புக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அது எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் போலீஸ் கிட்டயும் மாமா கிட்டயும் அந்த பாயிண்டையே எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்களை தண்டிக்கிறேன்னு எனக்கு அத்தைய தண்டிக்க மனசு இல்ல. அதுவும் இல்லாம மாமாக்கு திடீர்னு முடியாம போச்சு. அது கூட எதனால நினைக்கிறேன், இத்தனை உண்மைகள் இருந்தும் அது கோர்ட்ல வச்சு உங்களை தண்டிக்க முடியாம போயிடுச்சுங்கிற இயலாமையில தான். அதெல்லாம் உங்களால சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எதை வேணாலும் செய்யலாம், ஆனா உன்னால ஜமீன் வாரிசா மட்டும் உட்காரவே முடியாது. நான் உன்னை உட்காரவும் விட மாட்டேன். ஜெயராம், அவகிட்ட என்ன பேச்சு? வா. இதோ வந்துட்டமா. பவானி, உள்ள போய் உட்கார வேண்டியதானே? வர்றவங்க வருவாங்க. என்னால உட்கார முடியலங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா பட்டிருக்காங்க. எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் இப்பதாங்க வீட்டுக்கு வராங்க. அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி மீண்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அழுகுற? மீண்டு வரத்துக்குள்ள அந்த பிள்ளைங்க 2 எவ்வளவு போராடி இருப்பாங்க. அத நினைச்சாவே ரொம்ப அழுகையா வருதுங்க. வந்துட்டாங்கங்க. அஞ்சலி, அங்கே இருங்க, இதோ வரேன். ஏங்க, இதை ஏத்துங்க. எந்த கண்ணு பட்டுச்சோ தெரியல, 2 பேரும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. இனிமேலாவது நீங்க நல்லா இருக்கணும்.
அழாதீங்கம்மா. நானும் உங்களுக்கு புள்ள மாதிரி நீங்க சொன்னீங்களம்மா, அந்த உரிமையில தான் அம்மான்னு கூப்பிட்டேன். பவானி, அதை ஊத்திட்டு வா. மாப்பிள்ளையும் பொண்ணு வெளியில நிக்கிறாங்கல்ல. உள்ள போங்க. வாங்க. ஆர்த்தி எடுத்ததுல போதும். வீட்டை எப்ப காலி பண்ணுவீங்க? அம்மா, இப்பதான் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் பேசணுமா? வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டாங்கல்ல, பொட்டி படுக்கை எடுத்துட்டு கிளம்புங்க.